வணக்கம் சாப்பாடு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இந்த வர டாப் குக்கு டோப் குக்கு இந்த ஷோவில் வந்து ஹைதராபாத் ஸ்பெஷலான இந்த மிக்சிகா சேலன் ரெசிபி தான் செஞ்சுருந்தாங்க. இந்த மிக்சிகா சேலன் வந்து பிரியாணி புலாவ் இதோடலாம் எடுத்துக்கிறதுக்கு செம்மையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான். ஆனால் இந்த ரெசிபியை வந்து நான் ஒயிட் ரைஸோடு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுவுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இது ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆன ஸ்டேஜில் இது கூட 1 டீஸ்பூன் போல் கசகசா சேர்த்துட்டு கசகசாவையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கசகசா டக்குன்னு ரோஸ்ட் ஆகிறனால கடைசியாக நாம் சேர்க்குறோம். இப்போ கசகசா சேர்த்துட்டு கசகசாவும் நல்லா வறுபட்ட பிறகு இது கூட 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொப்பரை தேங்காய் இல்லாதனால ஃப்ரெஷ் தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தேங்காய் சேர்த்த பிறகு இந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் இந்த தேங்காவை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்து பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதையும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்த இந்த பொருட்கள் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துருக்கோம். இது கூட வந்து இப்போ வதக்கி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி இருக்குது பாருங்கள், இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 4 குடமிளகா வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த குடமிளகாவில் இருக்க காம்பை வந்து எடுத்துடலாம். உள்ளே இருக்க விதை வந்து உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்குதுன்னு சொன்னால் அதை எடுத்துருங்க. இல்லாட்டி நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இந்த குடமிளகாவை வந்து இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய பீசஸாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன சைஸ் குடமிளகா வாங்குறதா இருந்தால் முழுசாகவே போட்டுடலாம். இப்போ நம்மக்கிட்ட பெருசாக இருக்கிறனால நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக ஒரு பேனில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த குடமிளகாவை சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குடமிளகாவை நல்லா வதக்கியாச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் அதே பேனில் வந்து 2 கொத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இந்த கருவேப்பிலையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து வதங்கின பிறகு இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா சேர்த்துடலாம். அடுத்ததான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த புளி கரைசலையும் இதில் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட வந்து காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறனால இது கூட 1 கப்பு போல் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்த பிறகு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதில் இருக்க எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ கிரேவி வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க இந்த குடமிளகாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை திரும்பவும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டு இறக்கிடலாம். ஹைதராபாத் ஸ்பெஷலான மிக்சிகா சேலன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி வந்து பிரியாணி புலாவோட சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.